ஏய் உன்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்டி அக்காவை வாடி போடின்னு கூப்பிடாதனே. அம்மா இனி இந்த நண்டு ரொம்ப கிண்டல் பண்ணது பத்துக்க அப்புறம் வசமா அடிச்சு போடுவேன் பண்ணி கோபப்படாத. சரிம்மா சின்ன பொண்ணு, உனக்கு இன்னைக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்குனால போயிட்டு வாமா. அப்படி ஒரு 4 வார்த்தை அன்பா பேசினா நான் கேட்க போறேன். அடியே இன்டர்வியூ போறதெல்லாம் சரிதான், செலக்ட் ஆகலன்னு வை வீட்டுக்கே வந்துடாத. ஏடி அக்கா பத்தி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? போவுல போறேன். அப்பா இவன் நீ இவள எந்த நேரத்துலமா பெத்து போட்டா என்ன வரத்து வரா? ஏடி இந்த மாதிரி மத்தியான நேரத்துல வந்து பெத்து போட்டேன். சும்மா இருமா. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இரு தங்கம். அம்மா நான் எப்பவுமே நல்லா இருப்பேம்மா. இன்டர்வியூல நல்லபடியா செலக்ட் ஆகணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. தங்க குட்டி எப்படியும் நல்ல இன்டர்வியூல செலக்ட் ஆகும். போடி செல்லம். சரிம்மா நான் போயிட்டு வரேன். பாய் பாய். அம்மா நண்டுகிட்டே சொல்லிடுறேன் நான் போயிட்டு வரேன்னு. சரிடி சொல்லிடுறேன், நீ போயிட்டு வா. சரி அண்ணையே நான் போயிட்டு வரேன். என்ன ராஜா, நம்ம ஆபீஸ்க்கு இப்போ ஒரு புது ஸ்டாஃப் ஒன்னு வர போறாங்களா? நம்ம ஓனர் இப்ப சொல்லிட்டு போனார்ல. ஆமாடி அவங்க வேற நல்லவங்களோ கெட்டவங்களோ தெரியலடி. சரி யார் வராங்கன்னு பாப்போம். ஆமா ராஜா, அவகிட்ட பேசிட்டு இருக்கறியே, அவளுக்கு நல்லா கேட்டும் பாரு. அதானே. என்ன ராஜா, இப்பதானே நான் உன்கிட்ட சொன்னேன், நீ ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்க. அதான் சொன்னேனே, யாரு வந்தா என்ன நல்லவங்களா இருந்தா சரி. ஓ நல்லவங்களா? சரி பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா ஒரு பொண்ண கண்ட உடனே அண்ணனும் தம்பி ஒரே நேரத்துல வாங்குங்கன்றானுங்க. ஏய் யாரு பேசுறா? ஹலோ கீழ பாரு. ஓ காலுகிட்ட ஒரு ஆள் இருக்கோ, நான் யாருன்னு கவனிக்கல பாத்துடுங்க. ஹலோ நான் தான் இந்த ஆபீஸோட மேனேஜர், சரியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்க, ஓனர் இருக்கிறாங்களா? உள்ளவே பாக்கலாமா? உள்ளதான் இருக்காங்க, போய் பாரு. இது யாரு? நம்ம கனவுல வந்து செவிடிலா இவள் இந்த கம்பெனில வேலை செய்யறா சுத்தம். சரி நம்ம கண்டது கனவு தானே, கொஞ்சம் நேரில் பேசி பாப்போம். காது கேட்காமலையா இருக்கும். ஆபீஸ்க்கு நைட்டி போட்டு வந்த மேடம், உங்க பேர் என்ன பேரு? என்ன ராஜா என்னமா பேசிட்டு இருக்கல? என்ன பேசுறா? ஏ ராஜா ஒன்னதான். ராஜா இங்க பாரு. போய்ட்டான், கனவு லோகத்துக்கு போய்ட்டான் போல இருக்கே. என்ன நிலாம்பரி? என்ன விஷயம் கூப்பிட்டியே? எதுக்கு? அவ என்ன சொல்றா? கடவுளே, கனவுல மாதிரி இவளுக்கு நெஜத்திலே காது கேட்கலையே. அவ உன்ன கிண்டல் கிண்டல் பண்றா. நீ நைட்டி போட்டுட்டு வந்திருக்கியா? வீட்ல நான் ராத்திரி நைட்டி போட்டுட்டு தான் தூங்குவேன். ஐயோ கடவுளே, நீ போட்டுட்டு வந்திருக்கிய அந்த Dress என்ன Dress? ஏப்பா அந்த காமெடி முடிஞ்சே 1/2 மணி நேரம் ஆச்சு. ஓனர் எங்க? எவ்வளவு தமாஷா பேசுறாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காங்க. இங்க பக்கத்துல இருந்தாங்க பாஸோட ரூம், போய் பாத்துட்டு வாங்க. ஓ அப்படிங்களா? சரிங்க. ஹலோ நீ பாஸ் போய் மீட் பண்றதா இருக்கட்டும், முதல்ல உன்னை பத்தி எங்களுக்கு தெரியணும். உன்னை பத்தி சொல்லு. ஓ யூ நீட் மை ஹிஸ்டரி? ஆமாடி சொல்லு. ராஜா இவன் என்னத்த தான் பேசிட்டு இருக்கா? இவனுக்கு ஹிந்திகாரியா? ஒண்ணு புரியலையே. ஐயோ கடவுளே, நான் உனக்கு பரவு சொல்றேன். பறக்கலாம் வேண்டாம், நின்னுட்டே சொல்லு. ஐயோ கடவுளே, இரு நீலாம்பரி. சொல்லு. என்கிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்க? சிவாட்ட இருக்க, அவட்ட கேளு. சிவா கிட்ட தான் சொன்னாலா? வாங்கிட்ட சொல்லலையா? ஆமா. சிவா ஓ கடவுளே, அண்ணனுக்கு தம்பிக்கு என்னதான் ஆச்சு? கூப்பிட ஒருத்தரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கலே. ஏல சிவா. என்ன நிலாம்பரி சொல்லு. ஐயோ கடவுளே, ஐயோ கண்மணி, அவ காதுல மாட்டுற மிஷின் இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து கூட, அந்த டேபிள்ல தான் இருக்கு. ஐயோ வாரேன். சொல்லல அவ என்ன சொன்னா? அட கடவுளே, இவகிட்ட பதில் சொல்றதுக்குள்ள ஆபீஸே முடிஞ்சு போயிருமல இருக்கு. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. நீலாம்பரி பேசினா நல்ல நேரம் போகும். இத மாட்டு. கொண்டா. அம்மா மாட்டு தாயே, எப்பா உன்னை சமாளிக்க முடியல. ஏய் உன் பேர் என்ன? என் பேரு சின்ன பொண்ணு. அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னடி இதுக்கு முன்னாடி நீ வேலை எல்லாம் பாத்திருக்கியா? ஏகப்பட்ட வேலை பாத்திருக்கேன். அம்மா பார்க்காத வேலையே கிடையாது. ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அம்மாடி இவ சரியான தில்லாலங்கடியா இருப்பா போலயே. என்னங்க உங்களை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க, எப்படிங்க? அதுவாங்க, ஒரு கம்பெனில 4 நாள் தான் வேலை பார்ப்பேன் பார்த்துடுங்க. அதுக்கு மேல நான் வேலை பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, அவங்க பாக்குறதெல்லாம் நமக்கு பிடிக்காதுங்க. அதாங்க நான் வந்துடுவேன். அட கடவுளே, அப்ப இவங்க 4 நாள் தான் இருப்பாங்களா? அதுக்குள்ள எப்படியாச்சும் இவங்களோட போன் நம்பர் வாங்கி ஆகணும். ஐயோ இவங்க அப்ப 4 நாள் தான் இங்க இருப்பாங்களா? சீக்கிரமா இவங்க வீடு அட்ரஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியே இவ்ளோ திமிரு இருந்துச்சுனா நீ எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. சும்மா ரோடா சுத்திட்டே இருக்க வேண்டியதான். நான் ரோடா சுத்திட்டு போறேன், இல்லனா காடா சுத்திட்டு போறேன். உங்களுக்கு என்னங்க? ஆமா நீங்க 2 பேரும் நல்லதானே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் சோகமாயிட்டீங்க? ஏங்க நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? எப்படா இவ சீக்கிரம் போய் தொலைவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க. சாரிங்க, உங்ககிட்ட நான் கதை பேச வந்தேனா இன்டர்வியூக்கு வந்தேனான்னு தெரியல. சரி நான் பாஸ போய் மீட் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் வாரேங்க. வேலை வேற கிடைக்குமோ கிடைக்காதுன்னு நானே கவலையில இருக்கேன். ஹலோ என்ன ஃபீலிங்?
சொன்னீங்க. சே அப்படிலாம் இல்ல கண்மணி, நல்ல ஜாலியா பேசுறாங்களே, எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீலமரி உனக்கு எப்படி? சீ, எனக்கு இவள சுத்தமா பிடிக்கலப்பா. அவ மூஞ்சி சோட புட்டி கண்ணாடியும். அப்படி பார்த்தா எங்க அண்ணன் கூட தான் சோடா புட்டி கண்ணாடியோட இருக்கா. அவர் அந்த சின்ன பொண்ணு ஒண்ணா, அவர் எந்த கண்ணாடி போட்டாலும் அழகாதான் இருப்பாரு. ராஜா கிட்ட நான் எப்பதான் என் காதல சொல்ல போறேனே தெரியல. பேசுறது மட்டும் எல்லாத்திட்டையும் நல்லா பேசுறேன். கொஞ்சம் லவ்னு வந்தாலே ஒரு வெக்கம் வரதான் செய்யுது. அண்ணா உனக்கு எப்படின்னா இவங்களை பிடிச்சிருக்கா? நல்லா பேசுறாங்களே. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா, இவ்வளவு ஜாலியா பேசுறாங்க. சூப்பர், சின்ன பொண்ண அண்ணாக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ அம்மா கிட்ட பேசுறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப எதுக்கு அண்ணனும் தம்பி மாத்தி மாத்தி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு என்ன பொண்ணு பக்கம் வந்தீங்க? கண்மணி அப்படி இல்ல, இப்ப நம்ம 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்கோம்ல, அவளும் நம்ம கூட மிங்கிளானா நல்லா இருக்கும்ல, அதுதான் கேட்டுட்டு இருந்தோம். பாத்து ஒரேடியா மிங்கிள் ஆயிராத. நீ வேற சிங்கிளா இருக்க, ஞாபகத்துல இருக்கட்டும். சே கண்மணி, என் தம்பிக்கெல்லாம் லவ் எல்லாம் பிடிக்காது. அவன் முன்னாடியே எப்பவும் சொல்லிட்டு தான் இருப்பான், நான் கல்யாணம் பண்ணா அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு. அப்படிதானே தம்பி? அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். இன்னைக்கு அம்மா கேட்டாங்களேன்னு வேற வழி இல்லாம சொன்னேன். அம்மாவுக்கு லவ் மேரேஜே பிடிக்காது, அதனால ஒரு பொய் சொன்னேன். அதையும் இந்த லூசு பையன் நம்பிட்டு இருக்கான் பாரு. ஆமா, எனக்கு லவ் பிடிக்காதுதான். என்ன ராஜா, உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? ஏங்க நம்ம எல்லாம் ஒன்லி லவ் மேரேஜ் தாங்க. ஆனா வீட்டுல தான் ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ, அப்ப உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களா? ராஜா இல்லனா என்னால வாழ முடியாது. பரவாயில்ல, அத்தே எப்படியாவது ஐஸ் பண்ணிடுவோம். ஒண்ணு கவலைப்படாதுங்க, உங்க அம்மாட்ட பேசி எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். என் லவ்வுக்கு நீலாம்பரி ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நீலாம்பரி கிட்டயே உதவி கேட்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மா. சார், என்னோட பரோட்டாவை நான் மெயில் அனுப்பியிருந்தேன் சார். என்னமா சொல்ற? பரோட்டாவை மெயில் அனுப்புனியா? ஓ காட், சாரி சார், கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பயோடேட்டா சார், பயோடேட்டாவை மெயில் அனுப்பியிருந்தேன். பாத்தேன். என்ன சார், வேலை இருக்கா எப்படி சார்? ஒரு ரெஸ்யூம் எல்லாம் பார்த்தமா, எல்லாம் கரெக்டா இருக்கு. கண்டிப்பா இந்த கம்பெனில உனக்கு வேலை இருக்குமா? சரி சார், வேலை இருக்கிறது ஓகே. சம்பளம் எவ்வளவு சார்? மாசம் 25,000. என்னடா இவர் சொல்றது உண்மையா பொய்யா, கனவா நிஜமா ஒண்ணுமே தெரியலையே. நமக்கு போய் 25,000? சரி, நம்மள கிள்ளி பாக்குற பதிலா இந்த சொட்டையில கிள்ளி பாத்துருவோம். சார் கொஞ்சம் கையை நீட்டுங்க. என்னமா ஜோசி ஏதாச்சும் பாக்க போறியா? இல்ல சார், கையை நீட்டுங்க. இந்தமா. என்னமா பண்ற? ஐயோ, நான் ஒரு கிறுக்கி தானே, கிள்றதுக்கு பதிலா கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்கேன். மொட்டை பழிக்குதுமா. அப்பா நன்றி கடவுளே, உண்மையில இது நிஜம்தான். அம்மா எதுக்குமா கிள்ள? சார், நீங்க வேற சம்பளம் சொன்னீங்களா சார், என்னால நம்பவே முடியல சார், அதான் கொஞ்சம் கிள்ளி பார்த்தேன். நீங்க சொல்றது கனவா இல்ல நிஜம்தானே? உண்மையில இது நிஜம்தான் சார். நல்ல ஆளுதாம்மா நீ. டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு நானே கிடைச்சேன். கில்லுனா உன் கையில கிள்ள வேண்டியதானமா? கில்லுனா எனக்கும் அடிக்கலாம் சார். எங்களுக்கு வலிக்காதமா, எங்க உடம்பு என்ன இரும்புலையா செஞ்சிருக்கு? ஐ எம் சோ சாரி சார், உங்க தலைய பார்த்த உடனே நீங்க எதையும் தாங்கும் இதயம் படுத்தவர்னு நினைச்சேன் சார். யோ கடவுளே, ஏமா நாளைல இருந்து நீ கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா? வெளியில கண்மணின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நீ எந்த டவுட்னாலும் கேட்டுக்கோ சரியாமா? அவங்களே உன்னை கைட் பண்ணி உனக்கு சொல்லி தருவாங்க சரியா? ஓகே தல, வரேன் தல. வா, நான் உனக்கு பாஸ், ஞாபகத்துல இருக்கட்டும். ஓகே முட்டை பாஸ். வரேன் பாஸ். என்னடி உன் 2 அண்ணனும் இன்னும் வரலையே? வருவானுங்கம்மா, எங்கயாச்சும் ஊரை சுத்திட்டு இருப்பானுங்களா இருக்கும். என் 2 பசங்களை மட்டும் குறை பேசாதடி, எனக்கு ரொம்ப கோவம் வந்துக்க. என் 2 பையன்களும் சொக்க தங்கண்டி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும் உன் பையனுங்க சொக்க தங்கமா இல்ல தகர டப்பாவான்னு. அம்மா எதுக்கு போய் நடிச்ச? போடி தூர, நீ ஒத்தைக்கு ஒரு தங்கச்சின்னு அவன ஆசையா உனக்கு என்னதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி தருவானுலடி. உனக்கு கொஞ்சமாவது ஒரு ஈவு இறக்கமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என் பையனை நீ கிண்டல நக்கல குறதானு சொல்லிட்டலேரா. எம்மா தாயே, உன் பையனுங்கள நான் ஒண்ணும் சொல்லலாமா, விட்டு. சோ பாவம், என் பசங்க டிராபிக்ல மாட்டிட்டு இருப்பான்னு நினைக்க, அதான் இவ்வளவு நேரம் ஆகுது. கடவுளே, இவ்வளவு நேரமா ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன், அதுக்குள்ள என் மயில எப்படி மறைஞ்சு போனாலே தெரியலையே. ஐயோ, அந்த சின்ன பொண்ணு எங்க போனானே தெரியலையே. அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி அப்படியே வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தேனே. ஐயோ கடவுளே, சின்ன பொண்ணு இந்த வழியா தானே வந்துட்டு இருந்தா, அதுக்குள்ள எப்படிதான் மாயமா போனா? என் தங்கத்தோட அட்ரஸ கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியலையே. ஐயோ, வீட்டுக்கு போறதுக்கு வேற லேட் ஆயிட்டே இருக்கு. ஆனா நான் அட்ரஸ கண்டுபிடிக்காம இன்னைக்கு வீட்டுக்கு போறதாவே இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஆர்டிகேத்தி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.